உங்க பக்கமே நான் திறமை கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது சுவாமி, நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நமஸ்காரம் பாப்பா. யார் என்ன சமாச்சாரம்? எங்கிருந்து வேற ஒரு புது ஆளாகுது? ஐயா சுவாமி, நாங்க குடுகுடுக்காரு சாமி, ஜோசியம் பாக்குறாரு. குடுகுடுக்காரு ஜோசியம் பாக்குறியா? ஆமா சாமி, ஜோசியம் பாக்குறியா? ஜோசியனா எப்படி? கைரேக பார்த்து சொல்றியா, பேர் ராசி பார்த்து சொல்றியா? கைரேக பாக்குறது எப்படி இருக்குது? கைரேக சாமி, கைரேக பாரு. யார் நானா? ஆமா சாமி. நான் சாஸ்திரம்லாம் பாக்குறதே கிடையாதுடா. சாஸ்திரத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. சாஸ்திரமெல்லாம் போய் சாவர்த்தே மெய் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்துங்கிறவன் நான். காலங்காத்தால வந்து வீட்டு வாசிப்புல நின்று தரும் பண்ண உன்னெல்லாம் நம்பி கை நீட்ட முடியாதடா. 5-10க்கு ஆசைப்பட்டு கை நீட்டா போதும். ஆரம்பத்தில் நல்லா ஒரு 4 வேட்டை சந்தோஷமா இங்கே நிலம் வாங்குவேன், இங்கே கோட்டை கட்டுவேன், அங்கே எத்த பண்ணுவேன், இதெல்லாம் உனக்கு பதில் ஆபத்து பண்ணுவான். அப்புறம் அதெல்லாம் ஒரு முக்கியமான தோஷங்க இது எழுதி காட்டுறேன், எடு 2000 நான் எங்கடா போவேன். என்னடா காலையில் வந்து வீட்டு வாசிப்பில் தரும் பண்ணுன்றான். அவனை சும்மா இருந்துச்சாலும் ஆட்டப்படாது போலக்குது. இவங்கிட்ட 5 ரூபா கொடுக்கறது கை காட்டி தான் பார்ப்போமே. வந்த வா வா பார்த்து சொல்லி பார்க்கலாம். சூரியமேடு சுக்கரமேடு நாளைக்கு போட்டு சூனாமேடு எல்லாம் தெரியாக்குதா? ஆரம்பத்திலே போடுறான் பாரு பீடிங்க. நேரம் சரி கிடையாது ராஜா. இங்க வா, என்ன சமாச்சாரம்? எப்படி எனக்கு நேரம் சரியில்லை? ஆயுள் கம்மியாகுதா? சரிம்மா, உனக்கு ஆயுள் கம்மியாகுதுன்னா ராத்திரி கூட வரும்போது வெண்ணமங்கலத்துக்கு அண்டாட்டி நின்று போச்சு. வந்து பெட்ரோல் பங்கில் 2 லிட்டர் ஆயில் வாங்கி போட்டு தான் வேணும் எடுத்துக்கிறேன். ஆயில் கம்மியாகும். அடடே என்னுடைய வாழ்நாள் ஆயுள் ரேகை கம்மியாகுதா? அது எவ்வளவு கம்மியாக சேர்த்து கூட்டி விட பார்க்கலாங்களா? ஏன் நான் இல்லாத நேரம் பார்த்து என் குடும்பத்துல ஒரு மங்கை வந்துக்கிறேன், அவளால கண்ணி தீட்டு ஏற்பட்டு போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியலடா. யார் அது? எந்த வகையில? வீட்டு வாசிப்புல ஒரு முருங்கை மரம் இருக்குது, நல்லா கப்பும் களிமா சட சடியா காயும் பூமாக்குது, ஒன்றும் குறையில்லையே. சொல்லுது அப்பப்போ பழிச்சு இங்க சொல்லின்னு தாங்க இது. கிராமம் இருந்தா அது கிராமத்துல அகத்து வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரு அவங்க வீட்டுல எதனா காய் பதார்த்தம் இல்லைன்னா தாட்சணி மேல வந்து ஒரு 4 கொத்து வச்சு போய் அவங்க வீட்டுல குழம்பு வைப்பாங்க. அதுக்கு போயினா முருங்கீரையில போய் என்னடா தப்பு ஏற்பட்டு போச்சு? ஓ என்னது? படுபாவி எங்கேயோ கறந்தது எங்கேயோ கண்ணு மரவா இருந்தது கொண்டாந்து ஜனத்து கிட்ட வெட்ட வெளிச்சு வாங்கிட்டேன் பாரு. எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி நான் வச்சுங்க. இவங்ககிட்ட கை காட்டு வைத்தானே நம்ம வெட்ட வெளிச்சமாகி போச்சு. ஏன் என் குடும்பம் அமல் கும்பலா போகுது? என்ன அமாவாசை ஈட்டு போய் தான் இட்டானா? வழியில் கடையில் இட்டு போய் வழியில் ஸ்டிக்கர் போட்டு அப்புறம் ஆடல் பாடல் கம்பல் தலைக்கு போடுற பேண்டு எல்லாம் தான்
முகத்துக்கு போடுற சுணுவாலாம் தான் வாங்கி கொடுத்துக்கிறேன். அந்த பூ கடையில போய் அந்த பொம்பளைக்கு பூ வாங்கி கொடுத்தியா? 2 மயம் 2 மயம் 2 மயம் பூ வாங்கும் போது அவன் வீட்டுக்காரன் பாத்துருக்கான், உன் கால் அடி மஞ்சத்துக்கு சூடி வச்சிருக்கிறான். என்னது? சரி, என்னடா சொல்றேன்? சொல்றேன் சுவாமி, உன் கால் அடி மஞ்சத்துக்கு சூனி வச்சிருக்கிறான் உன் வீட்டுக்காரன் சுவாமி. எதிர் வீட்டுக்காரன் எனக்கு சூனி வச்சுக்கிறானா? ஆமா, அவனுக்கு செய்வன இருக்குது. செய்வனி அதை என்னடா அது வயிற்றுல புளி கரைக்கிறது? எதிர் வீட்டுக்காரன் பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன்றதுனால அவன் எனக்கு சூனி வச்சுட்டானா? வச்சிருக்கிறான் சாமி. ஐயோ, ஒரு செம்பு தகடி எழுதி ஒரு சொப்பு ஒண்ணு தயார் செய்து ஒரு கோழி தலை ஒண்ணு போட்டு முருங்கை மாட்டு வேலையில கொத்திருக்கிறான் சாமி. முருங்கை மாட்டு வேலையில பசிச்சுக்கிறான். நேரம் சொன்னதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கைப்படலை. இப்போ இந்த ஒரு வாரத்தில் தான் இடிக்குது. நீங்கள் 3 நாளில் முருங்கை மரம் ஒரே ஒரு தய கிடையாது, காய் பூ பிஞ்சு எல்லாமே கொட்டி போய் வெறும் கொம்பு மட்டும்தான் காஞ்சி நிற்கிது. அப்போ மரத்து வேரில் செய்வன இருக்குது, உண்மை தானா? ஐயோ, யார் இது? செய்துக்கிற ஆள் என் குருநாதர் தான். அந்த மாதிரி வேலையை செய்துட்டு போட்டுருக்கிறாரு, துட்டுக்கு ஆசைப்பட்டு. குருநாதர் தான் அந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்தாரா? சாதாரண ஆள் கிடையாது. மலையாளம் போய் மந்திரம் கத்துக்கணும் வந்தவரு. எப்படா அவர்கிட்ட இப்போ என் உடம்பு எப்படா போய்கிறது? என்னடா ஆசைப்பட்டு ஈசை பிடிக்கலான்னு ஒரு நாள் கை வச்சு போவோம் தோத்திக்கிச்சு. அது என்னடான்னா இப்போ வந்து சொன்னி வைக்கிற அளவுக்கு ஆகி போச்சா? வா இங்க வா. உன் குருநாதருக்கு தெரிஞ்ச மந்திரம் உனக்கு தெரியுமா? எப்பா சௌகரியமா போச்சு, சௌகரியமா போச்சு. இங்க வா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த எதிர் வீட்டுக்காரன் எனக்கு சொன்னி வச்சான் பாரு, அந்த என் மகன் வீட்டை விட்டே நடக்கூடாது, கை கால் வரக்கூடாது, வாய் பேசக்கூடாது. அந்த எதிர் வீட்டுக்காரன் மொண்டாட்டி என்னை விட்டு பிரியவே கூடாது. வீடா மந்திரத்தை அந்த பொம்பளை விட்ட ஒரு இவரு விட மாட்டாரு போல் தெரியுது. பாவமாவது புண்ணியமாவது அதெல்லாம் பார்த்தா சுகமா வாழ முடியாதுடா. வீடா மந்திரத்தை நீ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வாங்கிக்கடா துட்டு. என்ன பொருள் வேணும் கேள்வி, வாங்கி கொடுத்துட்றேன். அது எப்படி? அது 3 கணத்து தண்ணி கைப்படாத கொண்டாடுறது. 3 கணத்துல கை வந்து சொம்புல கயிறு கட்டி கைப்படாத 3 கணத்துல கொண்டாடணுமா? சொல்லிட்டு இல்ல. அந்த எதிர் வீட்டுக்காட்சிக்காக 5 கிணத்துல படிக்கட்டே இல்லைன்னா கூட இறங்கி பைப்பு பிடிச்சின்னு இறங்கி ஏறி போட்டான்னு சொல்றேன். வீடா மந்திரத்தை ரொம்ப தீவிரமாகிறாரு போல் தெரியுது. சொல்லுவா. சொம்புக்கா பஞ்ச அதை உள்ளது படுறா, சில்வர் சொம்பு எடுத்து வச்சு கழிச்சு நிறுத்தி வேலை முடிப்பா பட்டுன்னு. அடா பித்தல் சொம்புல தான் தேங்காய் நிற்குமா? சரி சரி, வாங்கி கொடுத்துட்றேன். அது நான் கூகுற பச்சையா 2 கிலோ ஆகிற மாதிரி. அதில் ஒன்றும் 150 ஒன்றும் குறையக்கூடாதா இடையில? சரி, அந்த எதிர் வீட்டு காட்சிதான் மேஞ்சிக்கிறது. ஒரு 3 சேவல் அதில் ஒன்று அமிகாந்திர வெய் மந்திர தண்ணி. வீட்டில் என்ன விசேஷமா? பிரியாணி பண்ணணுமா? ஓஹோ, சரி சரி, வாங்கிக்குவா. புது வேஷ்டி வேஷ்டி கடா பஞ்சம் இப்போ கூட பொங்கலுக்கு கொடுத்துக்கிறாங்கடா. சுவிசேட்டில் தமிழ்நாடு அரசுன்னு முத்திரை குத்துந்து பிரிக்காதே இருக்குது. பொங்கலுக்கு கொடுத்த வேஷ்டி, புது வேஷ்டி கொடுக்குற கட்டிக்கோ. அந்த வேஷ்டி வாட்டப்படாது. ஏன்? ஒரு ராமராஜ் வேஷ்டி. அதாப்பா, இவங்க குடிகுடுப்புக்காரங்க கூட ராமராஜ் வேஷ்டி தான் கேட்டீங்களா? அது மட்டும் இல்ல சுவாமி, ஒரு 2001 ரூபாய் தட்சிணை 2001. அந்த முருங்கை மரம் இறக்க கூடாது. 2001 என்ன 5001 கொடுங்க. அதை கேட்டா அந்த எதிர் வீட்டு மகராட்சி கொடுக்க போறா, வாங்கி கொடுத்துட்றேன். வாங்கிக்கடா. கூட 10 நிமிஷம் செலவு பண்ண மாட்டேன் போல் தெரியுது. நான் ஓடி ஆடி 10 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரினா நான் ஏன்டா அவளை பிடிச்சி வச்சுக்கிறேன்? 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாத நிலைமையில் தான் அந்த அம்மாவை பிடிச்சின்னு வச்சுக்கிறேன். அவள் எனக்கு துட்டு கொடுக்கறதுக்காக 2 கரவல் மாடு வாங்கி மேய்ச்சி பால் கறந்து ஊற்றி துட்டு போகிறேன் என்கிட்ட கொடுக்குறேன். போயிது போனால் நல்லா வள்ளிஞ்சலிமா அந்த துணி போட்டுக்கின்னு ஒரு வண்டி எடுத்துக்கின்னு பஜார் போய் ஒரு கோட்டை சாப்பிட்டு வந்து நிம்மதியாக போட்டுக்கிறேன். அந்த அம்மா கொடுக்குற செல்வாக்கள் தான்டா நான் நிம்மதியாகிறேன். யார் இது? அவன் தான் மிலிட்டரியில் இருக்கிறான். இங்கேயே வரான் அவன். அவனை அந்த நாட்டிலேயே அவன் மேலே குண்டு பாட்டு சொல்லிட்டேன் நான் அந்த பிரதமருக்கு சொல்லி. சொல்லுவா. பொறாமக்கார பாய்,
முருங்கை மரத்தை வெட்டிவிட்டு அப்புறம் எந்த சாக்கிட்டு அந்த எதிர்விட்டு காட்சி என் வீட்டுக்கு வர மாதிரி போகிற மாதிரி இருப்பாங்க. முருங்கை மரத்தில் தானே செய்வினை இருக்குது. அந்த முருங்கை மரத்தால் தானே தொத்துச்சு கிராக்கி. அத்து போய் வெட்டி விடுன்றான். அங்கே தானே செய்வினை இருக்குது. ஐயோ அதை பார்த்தாலும் அப்படி தாங்குது. முருங்கை மரம் இறக்க கூடாது, முருங்கை மரத்தை வெட்டி விடு. சரி, நாளைக்கே போய் முருங்கை மரத்தை வெட்டி வேறு பேத்துட்டு நல்லா அங்கே ஒரு 2 பாத்தி அகலம் நல்லா மம்டிலே புழுதி சன்னமாக கொத்தி ஒரு பாத்தியில் சிறுக்கிறேன், ஒரு பாத்தியில் புதினா கொத்தமல்லி வச்சு விட்டுறான். முருங்கரை வச்சா தானே என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர போகிறான் மகராஜ். இந்த புதினா கொத்தமல்லிக்கு அன்னாடிக்கும் வந்து 4 நாள் அழைச்சி போடணும். வர மாதிரி போகிற மாதிரி இருக்கட்டும், விடுற மாதிரி கிடையாது. சரியான